ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி காப்ளின் நைட் அப்படிங்கிற மன்பாவோட எபிசோட் 5 தான் இப்படில பார்க்க போறோம். இந்த மன்பாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. பட் நான் என்னதான் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணாலும் எனக்கு மட்டும் எங்க எந்த ப்ராப்ளம் வரும்னு தெரியல. பட் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நான் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ இப்போ அவேக்னிங் ஆயிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவை அவனோட கொம்பை உடச்சு அது அப்படியே ஒரு மேஜிக் ஸ்குவாடா மாத்துறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு உன்னை இந்த அளவுக்கு ஆட விட்டுருக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு ஒரு மாஸ்டர் இறக்கி ஃபைட் பண்ண விட்டோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட மான பவர் எல்லாத்தையுமே ஒரு த்ரெட் ஆட்டம் உருவாக்கி ஒரு பெரிய அட்டாக் அந்த மாஸ்டர் மேல கொடுக்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுமே இதை எப்படியும் பண்ணா அப்படின்னு ஷாக் ஆக்குறான். நம்ம ஹீரோவும் சம பவரோட அந்த மாஸ்டர் பார்த்து அட்டாக் பண்ணவும் அந்த மாஸ்டருக்கு லைட்டா டேமேஜ் ஆகுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த மாஸ்டர் வச்சு இன்னொரு அட்டாக் ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மாஸ்டரோட கதையை அசால்ட்டா முடிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்படி அதை கொன்னா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு நிக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு டக்குன்னு கூட ஃபன் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு அந்த பொண்ணு இப்ப சீரியஸான ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சமனிங் மேஜிக் மூலமா ஒரு பெரிய ஹேண்டை வர வைக்கவும் அதுவும் நம்ம ஹீரோட மானா திருட பிடிச்சி நம்ம ஹீரோவை இழுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு லைட்டா விழுத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அந்த அட்டாக் அசால்ட்டா டாச் பண்ணவும் அந்த பொண்ணு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ளேயும் அவன் ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்ப நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். அவனோட பிளட் லைன் இப்பதான் அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கான். இவன் என்னோட 2 tail பீஸ்ட்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட பவர்லாம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த பெரியக்கையும் நம்ம ஹீரோட மானா திருட பிடிச்சி பின்னாடி பக்கமா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கவும் முன்னாடி பார்த்தா ஒரே மிஸ்டா இருக்கு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு நல்லா உத்து பார்த்தா தெரியுது. நம்ம ஹீரோ அந்த மிஸ்டுக்குள்ள நின்றுகிட்டு இருந்து அந்த மானா திருட பிடிச்சி இழுத்து அந்த பெரிய மான்ஸ்டருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பெரிய ஜெயிண்ட் ஹேண்டும் நம்ம ஹீரோட மான திருட பிடிச்சி பயங்கரமா இழுத்தாலும் நம்ம ஹீரோ அசையாம நின்றுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் இதை என்னால நம்ப முடியல, அவன் எப்படி டீமன் கிங்கோட பவரை எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் பாதி ஹியூமனா இருந்துகிட்டு அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கர ஷாக்ல இருக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட மானா திருடு எல்லாத்தையுமே பிடிச்சி அவ பக்கமா இழுக்க அந்த பெரிய கையும் நம்ம ஹீரோட மானா திருட பிடிச்சிட்டு இருக்க முடியாம அதுவும் அந்த திருட ரிலீஸ் பண்ணவும் நம்ம ஹீரோவும் இப்போ அவனோட வெப்பன் எடுத்துக்கிட்டு ஃபுல் மானா பவரோட அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். நம்ம ஹீரோவும் இந்த அட்டாக் இந்த ஸ்குவாடு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோட ஸ்குவாடு சின்னதா இருந்துட்டு பயங்கர பெருசா மாறுது. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவும் சாப்பிங் ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கை அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ண இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் இது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்க கூடாது, நான் இந்த ஃபைட்டை ரொம்ப டஃபா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொரு ஒரு சமனிங் மேஜிக்கை போட்டு அந்த மான்ஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த பெரிய 2 கைக்குமே அதோட மான பவர்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் எதிர்த்து பயங்கர கான்ஃபிடென்ட்டோட நின்னுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பெரிய ஜெயின் ஹேண்டை வச்சு டக்குன்னு அந்த 2 கையுமே மேல தூக்கி கண்டினியூஸ் 1000 பஞ்ச் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த பொண்ணுமே ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ சுத்தி அந்த பயங்கரமான பஞ்ச் எல்லாமே விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு பக்கத்துல எத்தனை கை வந்தாலும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தொடர்ந்து எல்லா பஞ்சையுமே டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தலை மேல கை வச்சுட்டு எங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோயினை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறான். என்னால் இதை நம்பவே முடியல, அவனுக்கு 17 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அவன் 200 வயசு ஆள் மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த எல்லா அட்டாக்குமே அசால்ட்டா டாச் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவனோட லெவலை ரீச் பண்ணிட்டான். அவனோட மேஜிக் எல்லாமே ஒரு லிமிட்டை ரீச் பண்ணிட்டு இதுக்கு மேலே அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணா கண்டிப்பா அவன் பாடியால இதை தாங்க முடியாது, அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு அந்த பொண்ணுமே பார்த்துட்டு இப்போ அவன் உடம்பு பயங்கர டைட்டா இருந்தாலும் அவன் இன்னும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட மானா த்ரெட்டை யூஸ் பண்ணி நிறைய மேஜிக் ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தொடர்ந்து நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் இதுக்கு மேலே விட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சமனிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி 4 tail பீஸ்ட்டை வர வைக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இல்லை 4 tail வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக 5 tail வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 tail சமனிங் மேஜிக் அப்படின்னு சமனிங் மேஜிக்கை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ இந்த கேப்லேயே அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவும் அந்த பொண்ணு நான் சமனிங் மேஜிக்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு லைட்டாக விழுத்தனமா சிரிக்கிறா. இப்போ அந்த பெரிய 5 tail பீஸ்டான மான் அப்படின்னு ஒரு எம்பரர் தான் நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ்டால டீமன் கிங்கோட ஸ்பெல்லை கூட கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்றா. இந்த மான்ஸ்டரும் ஒரு பெரிய ஸ்குவாட் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவரோட மானத்திரட வச்சு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணா. ஆனா அதுக்குள்ளே அந்த 5 tail பீஸ்ட்டுமே ஒரு கவுண்டர் அட்டாக்கா டக்குன்னு அதோட கையில வச்சிருக்க ஒரு பெரிய ஸ்குவாடை எடுத்து 6 cuts in 1
நான் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணவும் அது ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ணுது. அந்த அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாம நம்ம ஹீரோவுமே இப்போ கீழே போய் விழுக்கிறான். நம்ம ஹீரோவுமே இப்போ சாகர நிலைமையில கிடக்குறான். இப்போ அந்த ஃபைட்டைல் பீஸ்ட்டுமே அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போகுது. நம்ம ஹீரோமே இப்போ பறந்து போய் ரொம்ப தூரத்தில் கீழே விழுந்து கிடக்குறான். நம்ம ஹீரோ யூஸ் பண்ண மேஜிக் பவர் எல்லாமே அவன் பாடியால் தாங்க முடியாம அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சாகிற நிலைமையும் அந்த பொண்ணை பார்த்து வாயை திறந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரமாக சாக போகிறேன், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி என்னால் டீமோன் கிங் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ இப்போ கான்சியஸாக இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு பைத்தியக்காரன் அவன் உடம்பு அதோட லிமிட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் கிவ் அப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பைத்தியக்காரன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும் அப்போ அந்த பொண்ணு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கண் கலங்கி பயங்கரமா அழுகிறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் விட்டுட்டு போக மனசு இல்லாம அவளுக்கு என்னதான் விருப்பமே இல்லைனாலும் நம்ம ஹீரோட உடம்புல இருக்கிற மானாவெல்லாம் எடுத்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ இப்ப காத்துல பறக்குறான். அந்த பொண்ணு என்னதான் மானாவை கம்மி பண்ணாலும் இது பத்தாது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ இப்ப கிஸ் பண்றான். இந்த நதி வந்து கடல் சேருது. நம்ம ஹீரோ என்ன நடக்குது அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கவும் அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அண்ட் நம்ம ஹீரோ எதுக்காக இப்ப அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு உண்மையிலே நல்லவளா இல்ல கெட்டவளா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.